புது வேக்யூம் கிளீனர் வரதுக்கு முன்னாடி பழசு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் லாஸ்ட்டாக வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி மாடிக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு ட்ரம்மெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி எகெயின் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமும் அது வேலை செய்யலை, சரியாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. வேலை செய்யலை, டிஸ்போஸ் தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கு மாதிரி அதில் ஒவ்வொன்றா அப்படி எடுக்கும்போது தான் தெரிய வந்தது இது ப்ராப்ளம் இந்த ட்ரம்மில் இல்லை, அந்த ஸ்டிக்கில் தான் நிறையா பேப்பர் குப்பையெல்லாம் அடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. புதுசு ஆர்டர் பண்ணதையும் பை மிஸ்டேக் நாங்கள் வாங்கிட்டோன்னு ரிட்டர்னும் பண்ணிவிட்டு அது ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. காலையில் கொஞ்சம் இந்த வேலை ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவில் லாங் வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எடுக்க ஆரம்பித்தேன். ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு காட்டினதுனால பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போடும்போது சில புது வீடியோஸும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ காலையில் எடுத்ததும் டெலீட் பண்ணிட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் பண்ணும்போது ஒரு வீடியோவுமே இல்லை, 1-2 கிளிப்பிங் தான் இருந்தது. சரின்னு இவரோட வீடியோவில் எடுத்தோம் அப்படின்ட்டா இவரோட கேமரா ஃபங்க்ஷனே எனக்கு தெரியல. வெர்டிக்கல் போட்டால் ஹரிசாண்டல் வருது, ஹரிசாண்டல் போட்டால் வெர்டிக்கலில் வருது வச்சோம் கேமராவை அப்படின்ட்டா. ஸோ அதனால் இந்த மாதிரி பொசிஷன் எனக்கு வந்தது ஃபுல் வீடியோவுமே. சரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படியே நான் அதே மாதிரியே. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவில் உட்காந்து அந்த மெமரியெல்லாம் கிளியரப் பண்ணிவிட்டு ஓரளவு செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பென் ட்ரைவ் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதில் லோட் பண்ணி வச்சுக்க சொன்னார். சரின்னு சொல்லி அதுவும் ஃபங்க்ஷன் எனக்கு தெரியாது, இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த வேலை தான் சாயந்தரம் ஃபுல்லாக ஓடிச்சு. மத்தியானம் இட்லி ஊற்றுனதில் ஒரு ஈடு மிச்சம். அதில் சாயந்தரமாக கொஞ்சம் இட்லி ஃப்ரை மாதிரி செஞ்சு இவளுக்கு ஸ்கூல் டிஃபன் வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலும் கொஞ்சம் ஓடிட்டு இருந்தது. ஸோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கோலம் பிடிக்கும், ரங்கோலி பிடிக்கும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பார்த்துக்காங்க. எனக்கு இன்றைக்கி இந்த லைட் பண்ண வேலையே பயங்கர வேலை. அந்த ஒரு 2 லைட்டு தான் வேலை செய்யுது அப்படின்னா ஒரு பிரைட்டாகவும் இருக்குது, டிம்மாகவும் இருக்குது, மாறி மாறி இருக்குது. கண்ணும் கொஞ்சம் நேரத்தில் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து. ஸோ அதனாலேயே இன்றைக்கி வீடியோவும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லைட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ சந்திக்கலாம்.